கலைஞரையே வந்து ரொம்ப தரக்குறைவாக வந்து பர்சனலாக வந்து தாக்கி பேசுகிறவர் தான் வந்து சீமான். அப்படிப்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து முத்துவோட மறைவுக்கு வந்து அவர் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து போயிட்டு நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காருன்னா இது அரசியல் நாகரிகமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து பாருங்கள், சீமான் வந்து இப்போ ரொம்ப அரசியல் நாகரிகமாக நடந்துக்கிறாரு. இதை வந்து ஸ்டாலின் தான் செய்வார். இந்த பாண்டே வீடு, அதே மாதிரி இந்த எடப்பாடியோட அம்மா அவர் இறந்த சமயத்தில் அந்த மாதிரி போகிறது, இந்த மாதிரி அவர் இந்த அரசியல் நாகரிகத்தை வந்து பெரும்பாலும் வந்து ஸ்டாலின் தான் செய்வார். இன்றைக்கி வந்து சீமான் செஞ்சுருக்காருன்னா அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ஆதரவு நிலை கொண்ட காட்சி ஊடகங்கள், பத்திரிகையெல்லாம் வந்து அப்படியே புலகாங்கி தான் அடைவாங்க. ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் வந்து நுனிப்புல் மயாமல் வந்து அரசியலை வந்து ரொம்ப ஆழமாக தீவிரமாக வந்து கவனிக்கிறவங்க வந்து தெரியும் இது யாருக்காக இவர் இதை பண்ணியிருக்காருன்றதுக்காக வந்து அதை வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த மாதிரி அவர் வந்து அரசியல் நாகரிகமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று வந்து இந்த விஜயலட்சுமிக்காக, அந்த அக்காவுக்காக பாரு, நீ வந்து நான் பிஜேபி ஆதரவாளர், பிஜேபி என்னை ஆதரிக்குது அப்படின்னு மட்டும் கிடையாது, திமுகவோட இதுக்கே போயிருக்கேன், அதனால் வந்து என்னை இன்னும் நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த அக்காவுக்கு வந்து ஒரு மறைமுகமாக வந்து ஒரு சவால், ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு சீமான்.